நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் இருந்தாலும் கூட நாம பிறந்திருக்கக்கூடிய ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாம திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து செயல்படுத்துறதுக்கு இன்னும் சுலபமா இருக்கும். அதுக்கு வழி கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை உங்க எல்லாருக்குமே தெரியும் 12 ராசி நேர்களுக்கான ராசி பலன்களை புதியகம் தொலைக்காட்சி வழியாக வழங்கி கொண்டு வருபவர் நேர்களாகிய உங்களுக்காக இன்றைய தினம் நேரலில் இணைந்திருக்கிறார் ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷர் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்திரமனே ஒருகமிவன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம்மா. சார் தொடர்ச்சியா முருகரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து திருமுருகர் திருவிழா நம்ம பண்ண இருக்கோம். ஸோ அதை பத்தி பேசலாம். முருகர் திருவிழாவுக்கு இத்தனை பேர் பதிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கல. சரி, எனக்கு எப்படி அக்காமடேட் பண்ணுறது இல்லை, அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தராக பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம், ரொம்ப வைரலாக போயிடுது 9952300611. இப்போ என்ன ஆச்சுன்னா நிறையா பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் கூப்பிட்டு வரா இல்லையா. நான் எத்தனை நபர்கள்னு அதில் அவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணும்போது அதில் எத்தனை நபர்கள்னு ஒரு டெம்ப்ளேட் வந்து அனுப்புவோம். சரி, அதில் அவங்க வந்து ஒருத்தங்க மட்டும் போட்டிருந்தாங்க 29 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ எப்படி அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு முருகர் குழுவாக வைத்திருக்காங்க. சரி, ஸோ வெரி ஹாப்பி. இந்த முருகர் திருவிழா வந்து நடக்க போகிறது. நல்ல அழகான ஹோமத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. முருகனுக்கு வந்து அபிஷேகம் இருக்குது, தவில் நாதஸ்வரம் வாத்திய கச்சேரி இருக்குது, அருணகிரிநாதரும் திருப்புகழுங்கிற உபன்யாசம், ரொம்ப அற்புதமானவர் உபன்யாசம் பண்ண போகிறார். அதே மாதிரி ஓதுவர் வந்து ரொம்ப அற்புதமான திருப்புகழ் பாராயணம் பாடல், எல்லாரும் கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுறாங்க. வர்றவங்களுக்கு பூரா முருகனுடைய சிறப்பு பிரசாதம் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் இதுக்கு மேலே என்ன, அவ்வளோ விசேஷங்கள் வந்து இந்த திருமுருகன் திருவிழா செப்டம்பர் 6 திண்டுக்கல்ல. யாரெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுறோம் அவளுக்கு உண்டான இன்வைட் அனுப்புகிறோம். ஏன்னா கவுண்டிங் வேணும்ல, எத்தனை பேர் வரான்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டிங் வேணும், இன்வைட் வந்து அனுப்புகிறோம். அந்த இன்வைட் கண்டிப்பாக அவசியம். ஸோ அதுதான் வந்து பண்ணுறோம். இது ரொம்ப வைரலாக பிரம்மாண்டமாக முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் திருமுருகன் திருவிழா. ஓகே, இது ஆக்சுவலாக பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எதனால் வந்தது சார்? ஒரு நாள் காலையில் எந்திச்சு யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல, காத்தால் கரெக்டாக ஒரு 4 மணி இருக்கும். 4 மணிக்கு முருகப்பெருமான், அதாவது மருதமலை முருகன் இருக்கார் இல்லையா. சரி, அவர் இப்படி மலையை பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்தா தெரியும் வேல். அங்கே நேராக வந்து உட்காந்து கரெக்டாக உட்காந்து அப்படியே நல்லா மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கேன். கையில் ஒரு புஸ்தகம். சரி, அந்த புஸ்தகம் ருத்ராட்சம், இதை வச்சு நல்லா மெடிடேட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மெடிடேட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா உள்ள ஆழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தியானம் பண்ண ஒரு அந்த ஆழ்ந்த நிலைக்கு போகும்பொழுது சரி சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு விக்கிரகம் வந்து ஒருத்தங்க கொடுத்தாங்கம்மா. அந்த விக்கிரகம் வந்து அந்த கவர் இதே இது பண்ணாமல் இருந்தேன். பிராண பிரதிஷ்டை எல்லா விக்கிரகம் பூஜை பண்ணுவேன், அது பண்ணாமல் இருந்தேன். அப்போ எப்போன்னு கேட்டதுக்கு இதுக்கு ஒரு நாள் வரும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கரெக்டாக அந்த விக்கிரகத்துடைய கவரை இது பண்ணி அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு தோணல் வந்து இருந்தது. இதுதான் திருமுருகன் திருவிழான்னு நம்மளுடைய மாணவர்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். காலையில் கரெக்டாக 5:30 மணிக்கு கூப்பிட்றேன். 5:30 மணிக்கு கூப்பிட்டு 2 மாணவர்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இது தோணிருக்கு, பண்ணலான்ட்டு இருக்கு, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு. அப்போது ஒவ்வொரு இடம் அவங்க சொன்னாங்க, மனசில் தோணவே இல்லை. அப்போ ஒருத்தவங்க வந்து திண்டுக்கல் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுடைய இதில் ராஜலக்ஷ்மின்னு இருக்காங்க, அவங்க திண்டுக்கல்னு சொன்னாங்க. உடனே வந்து நம்ம ஓகே பண்ணி அது வந்து இப்போது பிரம்மாண்டமாக பண்ணுறோம். நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் நிறைய கலந்து கொண்டு இதில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழான்னு சொல்லலாம். நிச்சயமா பிரம்மாண்டமாக நல்லபடியாக அமையட்டும் சார். வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? சத்யா. சரிம்மா, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? யாருக்கா கேட்குறீங்கம்மா? பையன் பேசுகிறேன். பையனோட பேர் வயது சொல்லுங்க. பையன் பேர் கோபிசங்கர். சரி, 23 வயசு. பிறந்த வருடம் மட்டும் சொல்லுங்க. 2003. சரி, உங்க கேள்வியை கேளுங்கம்மா. சரிம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. ஓம் நம சிவாய. வணக்கம்மா. என் பையன் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்குங்க. வேலைக்கு போனான் சென்னையில வேலைக்கு போயிட்டு குறுக்கு புத்தி வந்துருச்சு. ஃபைனான்ஸ் பண்ணணும்னு கடன் வாங்கி ஃபைனான்ஸ் பண்ணா, கடன் ஆயிடுச்சு. ஓகே, ஃபினான்ஸ் பண்ண அப்படியே அது வந்து கடன் ஆயிடுது. கரெக்டா? சரி, நட்சத்திர ராசி என்னம்மா? விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். சரி, விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்துக்கு இப்போதைக்கு கிரகநிலை சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கிரகநிலை சாதகம் குறைவாக இருக்குது. எதனால்? குரு மறைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு பகவான் 4ஆம் இடத்துல உட்காந்துட்டுருக்கார். ஸோ இந்த மாதிரி கிரகநிலை சாதகமாக இல்லாதங்காட்டி என்ன ஆகுதுன்னா
நமக்கு தடங்கல்கள் நிறையா வருது. இதுலேருந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வியாழக்கிழமை குரு பகவானை அர்ச்சனை பண்ணிக்கணும். அதே மாதிரி குபேர பூஜை பண்ணிக்கணும். குபேர வழிபாடு, குபேர ஹோமம், குபேர பூஜை இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ரத்தையாக பண்ணிவிட்டு வந்தால் இந்த பிரச்சனைகள்லேருந்து முதல்ல ரிலாக்ஸ்டாகி வெளியில் வருவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அந்த கடன்கள்லாம் தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். ஒன்றுமே சிவா, நன்றிம்மா. சரி, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு? அதே மாதிரி 12 ராசினியர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம். 22/8/2025 தட்சிணாயன விஸ்வாவசரம் ஆவணி மாதம் 6ஆம் திருநாள். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அதிகாலை 1:45. அப்புறம் இன்றைக்கி முழுவதும் பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் பிற்பகல் 12:53 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை இன்றைய தினத்தில் இருக்குது. எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரம் முடிஞ்சு இன்றைக்கி முழுக்கும் பூராட நட்சத்திரம். அப்போ தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. நல்ல நேரம் பார்த்துட்டிங்கன்னா காலையில் 9:15 to 10:15, 10 to 12 ராகு காலம், 3 to 4 யமகண்டம். இன்றைய தினம் ரொம்ப சிறப்பான தினமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை அம்பாளுக்குரிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சரி, 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷராசி என்பவர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. சில பேர்த்த நம்பலாம், சில பேர்த்த நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யதார்த்தமாக சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லது சில நேரங்களில் ஒரு 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 விஷயத்தை மறைத்து நம்ம இன்னொன்று சொல்கிறோம், அதையும் சொல்லக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஃப்ளாட் புக்கிங் பண்ணுறது, எதுனா புக்கிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை டீல் பண்ணணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய வழிபாடு பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். தம்பி, தங்க, அக்கா, அது மாதிரி சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் நிறைய எடுத்து பண்ணுவீங்க. நிறையா சில டைம் பேசினதுக்கப்புறம் ரொம்ப லூஸ் டாக் விட்டோமோ, நிறையா பேசிட்டோமோ, ஐயோ அது சொல்லிடக்கூடாது டட்டா அப்படி நான் சொன்னதுக்கப்புறம் யோசிப்பீங்க. எப்போவும் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. இன்றைய தினத்தில் அப்படி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சில பேர் இங்கேயும் அங்கேயுமே நடப்பாங்க. சில பழக்கத்துக்கு உள்ளாகக்கூடிய நாளுன்னு சொல்லலாம். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைனில் புக்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வந்துகிட்டே இருக்கும். அது ஃபுட்டாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. இந்த பழக்கம் மாறுறதுக்குண்டான நாளாக அந்த கிரகநிலை அமைப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தில் அடிக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். செல்ஃபோனு, கம்ப்யூட்ரு, பேச்சு, எல்லா விஷயங்கள்லையும் கவனமாக இன்றைய தினத்தில். ரிஷபராசி என்பதற்கு மீதி போகிற காரியம் எல்லாமே வெற்றி தான். தொழில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸாக இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மிதுன ராசி என்பவர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, பணம், பண வரவுகள் நன்னா இருக்குது. இன்றைய தினத்தில் ஒரு காரியங்களில் நீங்கள் ஒரு நகர்வு பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி, ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்றைய தினத்தில் உண்டு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. கடகராசி என்பவர்களுக்கு சில பேருக்கு பயங்கர ஐடியாஸாக வரும். சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப காமாக இருப்பாங்க. டிபெண்ட்ஸ், ஏன்னா அவங்களுடைய நட்சத்திரம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கங்காட்டி அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கடகராசி உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்களா, அவங்ககிட்ட ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறது, அதே சமயத்தில் அவங்கள பற்றி குறைகள் சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. அதாவது கடகராசி நண்பர்கள்ட்ட மற்றவர்கள் இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. அடுத்து சிம்மராசி நண்பர்களுக்கு விரயங்கள் இருக்கும், இடமாற்றங்கள் இருக்கும், தூர பிரயாணங்கள் இருக்கும், தூக்கம் நிறையா. இன்றைக்கி உட்காந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும். ஏன் கிளைமேட் இப்படி இருக்குதுன்னு தோணும். பல விஷயங்களை மனசில் நினைத்து கொள்ளக்கூடிய நாள். கணவன் மனைவிக்குள்ளே சில நேரங்கள் பேசாது இருக்கிறதுக்குண்டான காலகமாக இந்த காலங்கள் இருக்கலாம். மருத்துவரை சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா எந்த பிரச்சனைகளும் இருக்காது. சின்ன சின்ன விஷயங்களில் சக்ஸஸ் லாஸ் ரெண்டுமே இருக்கும். பெருசாக எதுவுமே கண்டுக்காதீங்க. வெளிநாடு, தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்றைக்கி நண்பர்கள் மூலமாக காரியம் நடக்கும். சில விஷயங்கள் நம்ம வந்து ஓப்பனாக பேசுவோம், சில விஷயங்கள் பேசாமல் இருந்துருப்போம். சூழ்நிலைக்கு ஏற்றப்போல் இடம், பொருள், அதுக்குண்டான அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல் சில காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மன திருப்தி உண்டு. நினச்ச காரியங்கள் டக்குன்னு ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. உற்றார் உறவினர் உதவிகள் செய்வாங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமாக இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய பேர்த்த சந்திப்பீங்க ஏர்போர்ட்டில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, அங்கே ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் சில பேர் அப்படியே வாங்கி வச்சுருவா. பட் அதை வந்து சரியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் அதை பிஸ்னஸ்க்காகவும் பயன்படுத்த மாட்டா. அப்படி கிடையாது.
கான்டாக்ட்ஸ் டேட்டாஸ் வந்து ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க. துளாராசி என்பர்கள் அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, எடுத்த காரியங்களும் வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா குரு வழிபாடு. அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருப்பினும் நேற்று முந்தானத்துலாம் பார்த்திங்கன்னா தடுமாற்றங்கள் நிறையா இருந்தது. இன்றைய தினத்தில் அந்த மாதிரி தடுமாற்றங்கள் கிடையாது. பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். மற்றபடி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்கு. பண விவகாரங்களில் கவனமாக, ஒருத்தர் உங்ககிட்ட பேசுகிறாங்க, பண விஷயமாக சொல்கிறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் நம்மக்கிட்ட பின்னாடி ஏதாவது கேட்க போகிறாங்கங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இன்றைய தினத்தில் போராட நட்சத்திரம், கவனம் என்பது தேவை. எந்த முடிவும் டக்குன்னு எடுக்கப்படாது, அவசரப்பட்டு எந்த காரியம் பண்ணப்படாது. இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம். ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 100 முறை யோசித்துக் கொள்வது நல்லது. நம்ம யாரையா பற்றி பேசியிருந்தோம்னா பின்னாடியே நின்றுருப்பா, யாரை பற்றி ஃபோனில் சொல்லியிருந்தா அவளே நின்றுருப்பா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் யதார்த்தமாக சொல்லப்போ இதை வந்து தப்பாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள். கோவிச்சுக்கப்படாது, சண்டையும் போடக்கூடாது. சண்டை வந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்கள். திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். பிஸ்னஸில் நீ இதை பண்ணு நான் அதை பண்ண 2 பேர் பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில முக்கிய விஷயங்கள்லாம் மற்றவங்க கூட சேர்ந்து கலந்துட்டு அந்த காரியத்தை செயல்படுத்துவீங்க. உங்களுக்கு அது சாதகமாக இருக்குது. டைப்ரைட்டிங் படிச்சுருக்க, கம்ப்யூட்டர் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய நாள் இன்றைய தினம். மகர ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. அடுத்து கும்பராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்க, ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக இருக்கும். பிரயாணத்துக்கு வேண்டி இவ்வளோ செலவு பண்ணுறதா அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பீங்க. சொந்த பந்தங்கள்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இவங்களை சந்தித்தது, ஏன் இவங்களை ரொம்ப நாள் காணமே நினச்சிட்டு இருப்பில் ஃபோன்லேயோ நேரக்டாவோ எங்கேயோ ஒரு இடத்துல சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு போவில் முக்கியமான சில விஷயங்களில் நகர்வுகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கூடிய இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. மீன ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சில தொழில்களில் மாற்றங்கள் பண்ணுறது, முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் எதில் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நோக்கி உங்களுடைய பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. எதிர்பார்த்த பணவரவுகள் கூடி வரும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, விசேஷமான வழிபாடு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என் பேர் மங்கள, வடலூர்ல இருந்து பேசுறோம். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? என் பொண்ணு ரூபாக்கு கேக்குறேன். ரூபாக்கு வயது என்னம்மா? வயது 15. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், தனுசு லக்னம். சரிம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. ஓம் நம சிவாய. வணக்கம்மா. படிப்பே வரமாட்டேங்குது, அதுக்காக தான் கேட்குறோம். படிப்பே வரமாட்டேங்குது. துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், ஏன் இப்படி அப்படின்னு கேள்வி. உங்கள் கேள்வி கரெக்டாக பேசுகிற நேரத்தில் புதன் வேற பலம் இல்லாமல் இருக்குது. புதன் தான் புத்திகாரகன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ புதன் புத்திகாரகன். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமை போய் கோயிலில் போய் நல்லா வழிபாடு பண்ணோம். விநாயகருக்கு தேன் அபிஷேகம் பண்ணி அதை சாப்பிட வைக்கிறது ரொம்ப நல்லது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் ஒரு 27 நெய் தீபங்கள் ஏற்றுறது ரொம்பவுமே நல்லது. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு புதன் நீசமாக இருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்கில் இவங்களுக்குள்ள ஒரு ஏதேனும் ஒரு விஷயங்கள் வந்து இவங்க அதில் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சில பேர் விளையாட்டில் நல்லா வருவா, சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேஷன் டெக்னாலஜியில் நல்லா வரும். இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப இருந்தாங்கன்னா அதை சார்ந்து இவங்களுக்கு நகர்த்தி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேரு? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேர் எந்த ஊர்ல இருந்துமா? சரிம்மா, ஃபோன் ஸ்பீக்கர்ல இருந்ததுன்னா கட் பண்ணிட்டு டைரக்டா பேசுங்கம்மா. யாருக்கா கேக்குறீங்க? பையனுக்காக கேட்கிறேன் மேடம். பையனோட பேரு, வயது சொல்லுங்கம்மா. பையனோட பேரு கௌசியன். டேட் ஆஃப் 16/9/1998 மேடம். 98. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. கடகராசி, பூச நட்சத்திரம், மகர லக்னம் மேடம். சரி, உங்க கேள்வியை கேளுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. நமஸ்காரம். சொல்லுங்க சார். ரொம்ப பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறான் சார். 2 முறை கல்யாணம் பண்ணி தோல்வி ஆச்சு. 3ஆவது முறை பண்ணுங்க மேடம் சார். இப்போ 3 மாசம் கர்ப்பமா இருக்குது. ரொம்ப பிரச்சனை பண்ணுது. அதுவும்
தொழிலும் ஒண்ணும் அமையல. ம் ஆணிக்குறிக்கு போட்டுக்கிறாங்க சார். ம் அதுவும் ஓட்டல. ம் அதுக்கு ரொம்ப கஷ்டம். வீட்டுல ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனை சார். ம் 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 அவருக்கும் உடம்பு சரியில்லாத போயிட்டு அடிக்கடி எனக்கும் உடம்பு சரியில்லாத போயிடுச்சு சார். ம் உங்களை பார்க்கலன்னா அதுவும் முடியல எங்களால. ம் ஃபஸ்ட்டு இந்த ஜாதகத்தை இப்போ ஃபஸ்ட்டு முழுசாக பார்த்துக்கிறது. பித்ரு தோஷம் இருக்குது, அதே மாதிரி விவாக தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, ஒரு சில காரியங்கள் பண்ணுறது நம்ம என்ன பண்ணோம் நமக்கே தெரியாமல் இருந்துட்டுருக்கோம். நம்ம வந்து சிலது சரின்னு நினச்சிட்டு இருப்போம், அது நமக்கு தப்பாக படும். ஏன்னா அந்த கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலைகள் இந்த ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதற்கு உண்டான பிராயச்சித்தம் நவக்கிரக வழிபாடு ரொம்ப விசேஷம். இருந்தாலும் ஒரு அஸ்ட்ராலஜரை போய் ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கடைபிடிப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நம சிவாய. நன்றிம்மா. நன்றிமா அழைத்தமைக்கு. சரி, இந்த நிகழ்ச்சியில நேரலையில எங்க கூட இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை சொன்னீங்க. நேர்கள் கேட்ட அவங்களுடைய கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னீங்க. நன்றி. நன்றி. நிறைய பேர் இந்த அப்பாயின்மெண்ட்டோட விஷயங்களுக்காக கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, ஸ்பீட் அப்பாயின்மெண்ட் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு. ஓகே. 9952306111 அதில் வந்து வாட்ஸ்அப் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வழிமுறைகளை கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறையா வந்துருக்கு இல்லையா, அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுத்து நிறைய நீங்களும் அப்டேட் பண்ணிட்டே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இனி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் மோர் அப்டேட் வந்து இருந்துட்டு இருக்கு அடுத்த ஒரு மாதத்துலேயே. சூப்பர். ஸோ அதுவும் இருக்குது. அதை பற்றி அப்டேட் நான் அப்டேட் அப்புறம் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.